பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 57:21 நாம் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கு 9வது வசனத்திலே பார்க்கிறோம், துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு துன்மார்க்கருடைய வாழ்க்கை கொந்தளிக்கும் கடலை போல காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் அவன் எங்கேயாவது எப்படிடா சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி பாவ செயல்களை ஈடுபட்டு பாவ காரியத்தை அவன் செய்து அதுல நிம்மதி கிடைக்குமா இதுல நிம்மதி கிடைக்குமா என்று சொல்லி தேவன் கொடுக்கிற சமாதானத்தை அவன் மறந்து விடுகிறான். அதை தவிர்த்து உலக காரியத்திலேயே, உலக சிற்றின்பத்திலேயே, உலக இச்சையிலேயே அவன் சமாதானத்தை தேடுகிறவனாய் காணப்படுகிறான். பிரியமானவர்களே, ஏன் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய வாழ்க்கை கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, அவனுடைய வாழ்க்கை அலைச்சல் உடைய வாழ்க்கையாய் காணப்படும். பிரியமானவர்களே, இதை செஞ்சு இத சமாதானம் கிடைக்குமான்னு பார்ப்பான், இல்ல கிடைக்காது. மற்றவர்களை ஏமாற்றி இதுல சமாதானம் கிடைக்குமான்னு பார்ப்பான், அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும், ஆனா அது நீடிக்காது. இல்ல இந்த பாவத்தை செய்து எனக்கு சமாதானம் கிடைக்குமான்னு பார்ப்பான், ஆனா அதுலயும் அவனுக்கு நீடித்த நாட்களாய் சமாதானம் இருக்காது. பிரியமானவர்களே, அவன் தேவனுக்கு புறம்பாய் செய்கிறவன். அவன் தேவனுக்கு புறம்பாய் செய்தானே என்றால் எப்படி தேவ சமாதானம் அவனுக்கு கிடைக்கும்? பிரியமானவர்களே, தேவன் நம்மளிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? நான் என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம். அது நிச்சயமாய் நிச்சயமாய் சாகிற வரையிலும் இருக்கிற சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, ஆனா துன்மார்க்கருடைய வாழ்க்கையோ அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனால தேவ சமாதானம் அவனுடைய வாழ்க்கையில காணப்படாது. பாருங்க, ஆகாப் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு தேசத்துக்கே ராஜாவாய் காணப்பட்டான். அவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து இருந்தது. ஆனா நாபத்துடைய அந்த சிறிய திராட்சை தோட்டத்துக்கு ஆசைப்பட்டான். பாருங்க, அவனுடைய கண்ணு அவனுடைய இடத்து மேல இச்சித்தது. அப்படி இச்சித்ததுனால அதை பறித்து கொள்ளணும்னு அவன் என்ன செய்யறான்? நாபத்தையே அவன் கொலை செய்கிறான். பிரியமானவர்களே, ஆனால் அந்த ஒரு சமாதானம் நீடிக்கல. அவனுக்கு அந்த இடம் கிடைச்சதுன்னு அந்த நேரத்துல ஒரு சிந்தனையில இருந்தாலும், ஆனால் கர்த்தருடைய கோபாக்கினை ஆகாப்புக்கு விரோதமாய் செயல்பட்டது. பிரியமானவர்களே, அந்த சமாதானம் நீடிக்கல. அதே போலதான் எத்தனையோ துன்மார்க்கர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நான் இப்படி ஏதாவது சம்பாதிக்க முடியுமா, அப்படி ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி எத்தனையோ முறைகளை அவங்க என்ன செய்யறாங்க? அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையானது கொந்தளிக்கிற கடலை போலதான் காணப்படுமே தவிர வாழ்க்கையில சமாதானம் நீடிக்காது. பிரியமானவர்களே, சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. உன்னுடைய தகப்பனாகிய தாவீதுடைய வாழ்க்கை தான் யுத்தத்துல இருக்கும், ஆனா அவனுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும்னு ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியா, எந்த யுத்தமும் இல்லாம இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ரொம்ப சமாதானமாய் வைத்திருந்தார். ஆனால் சாலமோன் ராஜா கர்த்தருக்கு புறம்பே செய்து அநேக அந்நிய ஸ்திரீக்கு பின்னாடி போனதுனால ஆண்டவரை தவிர்த்து மற்ற தெய்வத்துக்கு போயிட்டான். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல மறுபடியும் சமாதானம் கெட்டு போனது. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசியில சாலமோன் ராஜாவுடைய வாயிலேயே என்ன வருது? எல்லாம் மாய என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஏன் எல்லாம் மாயன்னு சொல்லுகிறான்? கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை விட்டு இந்த உலகத்தின் சமாதானத்தை தேடி 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 எல்லாம் மாயையாய் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமாதானம் மட்டும்தான் நமக்கு நீடித்த நாட்களாய் காணப்படும். நம்மளும் அநேக நேரத்துல ஏதோ ஒரு பாவ கிரியைக்கு நாம் அடிமையா இருக்கலாம், அதுல சமாதானம் கிடைக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பாவ கிரியை அது முடிந்த பிறகு அதுல இருந்து நம்ம சமாதானம் கிடைக்க மாட்டேது. பாருங்க, நமக்கு ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி நம்மள குத்திக்கிட்டே இருக்குதுல்ல, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணிட்டேன்னு நம்மளை குத்தி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இந்த உலகத்தின் சமாதானம் எனக்கு வேண்டாமப்பா,
நீங்க கொடுக்கிற சமாதானமே எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய சமாதானத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அவர் தருவார். அதிலே நாம் நீடித்த நாட்களாய் நாம் காணப்பட முடியும் பிரியமானவர்களே. அதனால ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம், அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.